அம்மா நேற்று கண்டுபிடிச்சிட்டாங்க எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்றது. இனிமே அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அங்க கூட விடுவாங்களான்னு கூட தெரியல. என்னன்னு தெரியல, நேற்று ராத்திரியெல்லாம் தூங்கவே முடியல. மகாவோட நினப்பாவே இருந்துச்சு. அந்த பொண்ணு என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுலேருந்து அந்த பொண்ணை பார்க்கணுன்னு தோணுது. சரி, அவங்க வீடு இங்கே தானே இருக்கு, போய் ஒரு எட்டு பார்ப்போம். என்னங்க, இன்னைக்கு அவளை வீட்டுக்குள்ள விடுறாங்கங்க. எப்படியும் மொய் வைக்கணும். எம்பிட்டு வைக்கிறது? நம்ம பிள்ளைக்கு எம்புட்டு வச்சாங்க. அப்போ 50 ரூபா வச்சாங்க. சரி, அப்ப அந்த 50 ரூபாய வச்சு விட்டு வர வேண்டியதானே. ஒரு 51 ரூபாயோ 1 ரூபா சேர்த்து வச்சுட்டு வா. ஏங்க, அவ வயசுக்கு வந்தே 15 வருஷம் ஆயிப்போச்சு. இப்ப போய் அதை வச்சா என்னங்க அர்த்தம்? என்ன நினைப்பாங்க? என்னமா பேசிட்டு இருக்க? அதுக்குன்னு எம்புட்டு வைக்கணும்ன்ற நீ இப்ப? இல்லைங்க, ஒரு 200 300 ரூபா வைக்கலாம். எல்லார் வீட்லயும் ஒரு 500 ரூபா வைப்பாங்க. நம்ம வீட்லயும் புள்ள வச்சிருக்கோம், அவளுக்கும் கல்யாணம் காட்சின்னு வச்சோம்னா விசேஷத்துக்கு அவங்களும் மொய் வைப்பாங்கல்ல. அப்பா, அப்படின்னா 200 ரூபா 300 ரூபா வைக்கணும்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுப்படி ஏன் சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க? சரி, அப்போ ஒரு 300 ரூபா தாங்க வைக்கிறதுக்கு. எப்படியும் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு மொய் வச்சிருவாங்க திருப்பி. இப்பதான் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு 300 ரூபாய் எடுத்து வச்சேன். அதுக்குள்ள அந்த 300 ரூபாய்க்கு வேட்டா புடி. எப்படியும் புள்ள கல்யாணம் வச்சா திருப்பி வச்சிருவாங்க. சரி, என்னமோ பண்ணு. உங்க பையனை கூப்பிட்டு மொய் வைக்கிறானா என்னன்னு கேளுங்க. ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வைக்கிறோம்ல. இப்ப என்ன அவங்க என்ன ஒன்னாவா வள வச்சாக்குறாங்க? 2 வீடா தானே இருக்கு. அந்த பிள்ளையும் மாசமா இருக்கு. வளகாப்பெல்லாம் வச்சா எல்லாம் மொய் வைப்பாங்க. கூப்பிட்டு கேளுங்க வைக்கிறாங்களா இல்லையான்னு. துரை, துரை, துரை. கூப்பிட்டோன்னு என்னன்னு கேட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க 2 பேரும். அப்படி என்னத்தான் பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த ரூமுக்குள்ள முட்டை விட்டுக்கிட்டது இருக்காங்களா என்னவோ. அப்பா கூப்பிட்டீங்களா? எப்பா, அந்த மீனா வீட்டுல அவங்க புள்ள செல்விக்கு திரட்டி சுத்துறேனாங்கல்ல, உங்களையும் அழைச்சிருக்காங்க. மொய் வைக்கிறீங்களா என்ன? மொய்யா? முதல்லனா ஒரு வீட்ல ஒரு ஓலை நடந்துச்சு. இப்பதான் வீட்ல 2 ஓலை நடக்குதே. அவங்க தனியா வைக்கணும், நாங்க தனியா வைக்கணும். என்னங்க மாமா? ஏமா, இந்த புள்ளைக்கு திரட்டி சுத்துறாங்கல்ல, மொய் வைக்கிறீங்க. அதை எவ்வளவு வைக்கிறீங்க என்ன இதுன்னு கேட்கதாம்மா கூப்பிட்டேன். மாமா 500 ரூபா வச்சிடுறோங்க மாமா. 500 ரூபா எதுக்கு? ஒரு 300 200 வச்சா போதும். எதுக்கு 500 ரூபா? கல்யாணமா வைக்கிறாங்க மாமா. நாங்களும் இப்போ பிள்ளையோ இல்லை பையனோ பிறக்க போகுது. நாங்களும் விசேஷம் காது குத்து அது இதுன்னு எல்லாம் வைப்போம். வைக்கும்போது அவங்களும் திருப்பி செய்ய தானே போறாங்க. 500 ரூபாயா வைக்கிறோம். ஏய், காசு எங்க இருக்குது? நீ பாட்டுக்கு 500 ரூபா வைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. எங்க அதான் அம்மா கொடுத்த காசு இருக்குல்ல, கம்முன்னு இருங்க மாமா. நாங்க வச்சிடறோங்க மாமா. சரிம்மா, சரி. இருக்கிற காசை அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு என்னடா பண்ணுவீங்க? அவங்க ஏதோ பண்ணுவாங்க, நீ ரொம்ப அக்கறைப்படாத. எங்க 500 ரூபா சொலையே இருக்குங்க. அவன் வைக்கிறான், என்னமோ ஒண்ணு பண்றான், நீ கம்முன்னு இரு. என்னையவே திட்டுங்க. சந்தோஷமான விஷயம் சொல்ல வரும்போது மூஞ்சி மொகரை நீட்டிக்கிட்டு இப்ப நல்ல மாதிரி வருது கோவம். ஐயோ சாமி, மண்டைக்குதான் ஏறுது காலங்காத்தாலேயே. ஏமா எதுக்குமா இப்ப இந்த பந்தல் எல்லாம் பிரிச்ச? ஏண்டி இதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க சொல்றியா? அப்புறம் ஏமா நல்லா தானமா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. அது ஏமா பிரிச்ச? அதான் நாளாகி போச்சுல்ல. இனிமே அதுக்கு அங்க உள்ள வச்சுக்கிட்டு அதெல்லாம் எடுத்து போட்டு எரிக்கணும். அந்த கிளாஸையும் அந்த டம்ளரையும் இங்க வை. அதெல்லாம் இனிமே வீட்டுக்குள்ள வைக்க கூடாது. ஏமா நல்ல கிளாஸ் நல்ல தட்டுமா, அத வையிடு இதுல. ஐய என்னமா நீ அத வையின்ற எடுன்ற. உனக்கு இப்ப புரியாது. கல்யாணம் காய்ச்சணும் ஆகும்ல, அப்ப புரியும். அப்பா எனக்கு புரியவும் வேணாம் அடியும் வேணாம். எடுத்துட்டு போமா. இது வீட்டுக்குள்ள பூந்துக்கிட்டு இருக்காத. இங்கே நில்லு. தண்ணி ஊத்திட்டு தான் வீட்டுக்குள்ள அழைப்பாங்க. ஐயோ, அன்னைக்கு தானமா தண்ணி ஊத்துனீங்க. ஐயோ, இன்னைக்கு ஒரு தடவை ஊத்தி எல்லாம் கழிக்கணும்டி. கம்முன்னு இருடி, எனக்கு அடுப்பேத்தாம. நீ ஊருப்பட்ட வேலை கிடக்கு உனக்கு. ஒவ்வொன்றுக்கும் நான் வரியா விளக்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம எரிக்கணும், அதெல்லாம் எடுத்து போட்டு கூட்டணும். ஊருப்பட்ட ஜோலி கிடக்குது. நவுறு அங்கிட்டு. எப்பா, இந்த அம்மா படுத்துற பாடு. எப்படியோ அதுல இருந்து வெளியே வந்தாச்சு. இனி ஜாலியா சுத்தலாம். நீங்களா இந்த பக்கம்? கிளம்பலையா? எங்க? அதான் விசேஷம். அதை கேட்கதான் வந்தீங்களா? அது ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? அது அது வந்து மகா. மகாதான், சொல்லுங்க. அது மகா, இந்த உலகத்திலேயே என் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை நினச்சி நான் ராத்திரி பகலாக தூங்காமல் இருந்ததுன்னா அது உங்களை நினச்சிதான். எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல மகா. இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுக்கிட்டையுமே நான் இப்படி பேசினதில்லை. ஏய், ஏன் அலற? தெரியல, சத்தியமா எனக்கு தெரியல. மகா,
எனக்கு உங்களுக்கு சொல்லுங்க. மகா, இந்த உலகத்துல நான் என் அம்மாவை தான் விட்டு பிரிஞ்சுட்டேன். உன்னை விட்டு பிரிய கூடாதுன்னு தோணுது மகா. நினைவுக்கு தெரியலையா, கனவிலே நடக்குதா, கண்களும் காண்கிறதா காண்கிறதா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. இந்த மகா இன்ன வரைக்கும் அந்த 2 பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்க. மகா மகா 2 பாத்திரத்தை கழுவ உனக்கு 2 மணி நேரம் ஆகுதா? சரி அம்மா இது வந்துட போறாங்க, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க கிளம்புங்க. சரி, உனக்காக காத்துட்டு இருப்பேன், வந்துடு. நான் வந்துடுறேன், நீங்க போங்க. பிள்ளையாரப்பா, இத்தனை நாளா உன்னை நான் எவ்வளவோ திட்டியிருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை, அதில் காசு பணம் எதுவுமே முக்கியம் இல்லை, உண்மையான அன்பு மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படியாப்பட்ட உறவு எனக்கு கிடைக்க போகுது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன வரைக்கும்? ஏய் மகா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எடுத்துட்டு வரமா. அப்பா, எப்படியும் அம்மா வெளியே வரதுக்குள்ள அவர் கிளம்பிட்டாரு. எப்படியும் அவர் எப்பயாவது அவர் மனசுல இருக்கதை சொன்னாரே, அதுவே சந்தோஷம். அப்பாடா, ஒரு வழியா எரிக்காத வேண்டியதெல்லாம் எரிச்சாச்சு. நீ கை கால் முகத்தை கழுவிட்டு பிள்ளைங்களுக்குன்னு துணி எடுத்து வச்சிருக்கோம், அந்த துணியை பிள்ளைங்களை போட்டுக்க சொல்லணும். சீக்கிரம் தண்ணியை காய வச்சுட்டு அவளையும் குளிக்க வச்சுட்டு வரசா ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். என்ன மகா, கிளம்பலையா? கிளம்பணும் அண்ணி. நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா? கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே, நான் அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். இல்லைம்மா, ரொம்ப நேரம் படுத்துருக்கவும் முடியல, ஒரு பக்கமாக தள்ளுது. என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே தூங்கினாலும் வீட்டில் தான் உங்கள் அம்மா கற்றுன்னு கற்றுவாங்களே. அவங்க அப்படிதான் அண்ணி, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க, எனக்கு மருமகளோ நல்ல ஆரோக்கியமாக வரணும். சரிம்மா, நீங்கள் பாத்திரம்லாம் எதுவும் கழுவ வேணாம், என்னால் முடிஞ்சதை நீங்கள் ஒதுக்கி வைங்க, நான் எல்லாத்தையும் கழுவி வச்சிடுறேன். ஏய் மகா, அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வரேன். சரி சரி, பார்த்துப்போம். ஏய், இந்த மாமியாருக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, நொய்யின்னு கத்தியே செழிக்குது. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு மாத்திரையை போட்டுக்கும் போல இருக்கு. சந்தோஷம், மனசுல இருக்க எல்லாத்தையுமே மகா கிட்ட சொல்லிட்டடா. இந்த நிமிஷம் இந்த கணம் இப்படியே போயிடக்கூடாதான்னு தோணுது. மகாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு. மகா மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன பண்ணுறது, காலம் என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல. அது வளர்றது இருக்கட்டும், முதல்ல நீ வளரு. நான் வளர்ந்துதான் இருக்கேன். இப்பயே பாரு, உன்னை விட நான் தான் ஹைட்டா இருக்கேன். நீ சேர் மேல ஏறி நிக்கிறடி. முடிஞ்ச நீ ஏறி நில்லு, அந்த சேரே உடைஞ்சு விழுந்துரும், தெரியுமில்ல? அப்ப என்ன நீ குண்டு பண்ணின்றியா? உன்னை தள்ளி விட்டுருவேன். சரி சரி, என்ன அட்டகாசம் காலையிலேயே. சரி சரி, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. அத்தை உங்களுக்கெல்லாம் துணி எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த துணியை போட்டுக்கங்க. ஆமாண்டா, புது துணி தான். ஆமாண்டி. அத்தை, இதுல என்ன இருக்கு? எனக்கு என்ன துணியை எடுத்திருக்கீங்க? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க 2 பேரும் முதல்ல போய் போட்டுட்டு வாங்க, அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க எங்களுக்கு மட்டும் தான் வாங்குனீங்களா? அண்ணனுக்கு? ஐயோ, சந்தோஷுக்கு வாங்கலையே. அண்ணனுக்கு வாங்கலையா? அப்ப எங்களுக்கு துணி வேண்டாம். ஏய், என்ன சொல்றீங்க? ஆமா அத்தை, அண்ணனே புது துணி போடல, எங்களுக்கு மட்டும் எதுக்கு? வேண்டாம். ஏய், அத்தை வாங்கி கொடுக்குறாங்க, அதுவே பெரிய விஷயம். என்ன வேண்டான்னு? வாங்கிக்கோங்க 2 பேரும். இல்லனே, வேண்டானே, நாங்க இதையே போட்டுக்கிறோம். அடே என் தங்க பிள்ளைகளா, உங்க அண்ணனுக்கும் சேர்த்து தான் துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். 3 பேரும் போய் டக்குன்னு மாத்திட்டு வாங்க. சத்தியமாவா? சத்தியமா தாண்டி, என் ஆசை ராசாத்தி. சரி, இந்த உடனே மாத்திட்டு வரோம். விசேஷம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள டக்குன்னு மாத்திட்டு ஓடியாங்க. போங்க, வாங்க வாங்க, டக்குன்னு போய் மாத்திட்டு ஓடியாருவோம். ஓடுங்க. புது துணி போட போறோம். பாத்து ஒன்னாகலையே, புது துணி போட போறோம். இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது நடக்காத. புது துணின்னு சொன்ன உடனே பிள்ளைங்க முகத்தை பாரு, எம்பிட்டு சந்தோஷம்னு. என் நாத்தனார் கறி பிள்ளைங்களை ஒழுங்கா பாத்துக்கிறாளா என்னன்னு கூட தெரியலையே. இதுங்களை பக்கத்துல வச்சு அழகு பார்க்கலானும் இந்த ஆளுகிட்ட இருக்க முடியாது.
சரிடி. ஏய் என் பொண்டாட்டி, சரியா? ம், நீ ஆசைப்பட்டு கேட்டல, வாங்கி கொடுக்காம இருப்பேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா உனக்கு நான் வாங்கிட்டு வரேன், ஓகேவா? ம், சரி, ஓகே. நான் கிளம்பிட்டு கூப்பிடவா? ஏய், எங்க அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கணும்ல, அதெல்லாம் ஒரு சாதாரண மேட்டர். அதெல்லாம் பேசி வாங்கிக்கிறேன். ம், சரி. இன்னைக்கு காலேஜை கட் பண்றோம், எங்க வேணாலும் போய் சுத்திட்டு வரோம், ஓகேவா? ம், சரி. நானும் தான் உன்னை மிஸ் பண்றேன். ம், அவ்வளோதான். இன்னொரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். ம், ஓகே, ஓகே. ம் 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 ம், ஓகே ஓகே ஓகே. ம், சரி. ம், பாய். ஆசைப்பட்டு கேட்டுட்டா, கேட்டதை வாங்கி கொடுக்கலனாலும் அவள் கோவம் வந்துடும் அவளுக்கு. சரி, இருக்கவே இருக்காங்க அம்மா. என்னதான் போய் சொன்னாலும் உண்மைன்னு நம்பி கொடுப்பாங்க. ம், நம்ம வேலையை போய் காட்ட வேண்டிதான். டிவியில தான் நாடகமாக போட்டு சாவடிக்கிறாங்கன்னு போன எடுத்தா இந்த போனலையும் உருப்படியே ஏதாவது ஒன்று இருக்கு. எல்லாம் விளங்காததாக தான் இருக்குது. என்னத்த பார்க்கறது, ஒன்றும் புலப்படலை. பேசாதுக்கு பாட்டு கேட்கலாமா? அதை அவன் கேட்குறது. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் வரைக்கும் டிவிலே போடுறாங்க. அப்புறம் இதுக்கு பாட்டு வேற என்னத்தை பார்க்கலாம்? புதுசாக படம் எதுவும் ரிலீஸ் ஆகிருக்கான்னு பார்ப்போம். அப்படி எதுவும் பார்த்தா கூட அந்த படத்தை கூட பார்க்கலாமே. என்னது இதெல்லாம் படம் மாதிரியே தெரியலையே. அம்மா இங்கே தான் உட்காந்துருக்காங்க. அப்படியே போய் ஆட்டையை போட வேண்டிதான். அம்மா. என்னப்பா, கிளம்பியாச்சா காலேஜுக்கு? கிளம்பியாச்சுமா. சரிப்பா, 2 பேரும் கடையில் சாப்பிட்டுக்கங்க. காசு கொடுத்தது போதும் தானே? அம்மா, எனக்கு இப்போதாம்மா ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னப்பா? அம்மா, இப்போ நான் படிக்கிறேன்ல கோர்ஸு, இப்போ இன்ஜினியரிங் கோர்ஸ்லேயே வந்துட்டு அடிஷ்னலாக இன்னொரு கோர்ஸ் ஒன்று படிக்கணுமாம்மா. அதை படித்தோம்னா வேலை போய் கிடைக்கிற இடத்துல நிறைய சம்பளம் கொடுப்பாங்களாம்மா. அதான் அந்த கோர்ஸ் ஒன்று படிச்சிடலாம் அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னப்பா, காசு இன்னும் நிறைய கிடைக்குமா? ஆமாம்மா, இதுதாம்மா பேசிக்கு. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கேம்பஸ் இன்டர்வியூஸ்லாம் வராங்கல்ல, அதுலலாம் சும்மா டப்புன்னு செலக்ட் பண்ணுவாங்கம்மா. எப்படி மாதம் 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி வேலை கிடைக்கும். இந்த கோர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கவா? சரிடாப்பா, படி. காசு வருதுன்னா எதுக்கு விடணும்? இந்த நம்ம சொந்தக்கார பையன் இந்த மாடு ஓட்டிக்கிட்டு இருக்கானே மாரிமுத்து, அவனுக்கெல்லாம் பாரு பொண்ணு 50 சவரன் போட்டு வருதாயா. இந்த வாரத்தில் என்னமோ அடுத்த வாரத்தில் கல்யாணம் பாரு. அவனுக்கெல்லாம் அம்பிட்டு வரும்போது நீ படிச்சு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க, உனக்கெல்லாம் 100 பவுன் 200 பவுன் குறையாம பொண்ணு பார்த்து கட்டி வைப்பையா அந்த ஆத்தா. அவனோட சுயரூபம் தெரியாம இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு. அம்மா, அந்த கோர்ஸ் வந்து தனியா தான் படிக்கணும். தனியா படிக்கணுமா? என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, இப்போ நீங்க காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறீங்கல்ல, அந்த மாதிரி இந்த கோர்ஸுக்கும் தனியா கட்டணுமா? அப்படியாப்பா? சரிப்பா, கட்டிடுவோம். எவ்வளோ? 2000 3000? அம்மா, ஒரு 50,000 ரூபாய் ஆகும். 50,000 தான் ஆகுமா? சரி. எத்தனை வருஷம் படிக்கணும்? அது என்னம்மா, ஒரு 3 மாசத்துல முடிஞ்சிருமா? அம்பிட்டு தானே, இந்த உடனே எடுத்துட்டு வரேன். அம்மா, எனக்கும் நோட்ஸ் எல்லாம் வாங்கணுமா. எனக்கும் ஒரு 2000 ரூபாய் வேணும். அடடா, எப்பா, இன்னைக்கு அண்ணனுக்கு கொடுக்குறேன், நாளைக்கு உனக்கு தரேன். இன்னைக்கு இந்த தென்னந்தோப்புல தேங்காய் எல்லாம் பறிச்சு போட சொல்லியிருக்கேன். வந்து பறிச்சு போட்டு அதை வித்தா எப்படியும் காசு வரும். நாளைக்கு வாங்கிக்க, சரியா? அம்மா, என்னம்மா அவனுக்கு மட்டும் தரீங்க 50,000 ரூபாய், எனக்கு ஒரு 2000 ரூபாய் தர முடியாதாம்மா? என்னப்பா புரிஞ்சுக்காம பேசுற? அம்மா, அவனுக்கு வேணா 48,000 கொடுங்க, எனக்கு இன்னைக்கு 2000 கொடுங்க. ஏய், என்னடா பேசிட்டு இருக்க? நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியும். ஓவரா நடிக்காத. இன்னும் கொஞ்சம் நடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அம்மா கிட்ட மொத்தத்தையும் போட்டு கொடுத்துருவேன். நீ என்ன மட்டும் தான் போட்டு கொடுப்பியா? ஏன் பால் காசுல நீ பாதி ஆட்டையை போட்டிய? அம்மாட்ட சொல்லட்டுமா? ஓ, சொல்லு. அதாவது அவ்வளவுதான், நீ கோர்ஸ் படிக்கிறேன்னு 50,000 கேட்டிருக்க. என்னப்பா பேசுறீங்க? அம்மா, எனக்கு 50,000 வேணுமா? மா, எனக்கும் 2000 வேணுமா? சரி, எங்கேயாவது காசு இருக்கான்னு பாக்குறேன், எடுத்து தாரேன், சரிங்களா? கோவப்படாதீங்க. என் பசங்க எல்லாம் படிக்கிறதுக்கு எப்படி செலவு பண்ணி படிக்கிறாங்க. எப்படியும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வரதட்சணை வர புள்ளதான் என் வீட்டுக்கு மருமகள வரப்போறாளுங்க. ஏ பூமாரி, நீ அழகா இருக்கடி. எக்கா, நீ எந்தக்கா அழகா இருக்க, தேவதை மாதிரி இருக்குக்கா. ஏ, நெசமா சொல்றடி, இந்த பட்டு பாவாடையில நம்ம சூப்பரா இருக்கோண்டி. ஆமாக்கா, நம்ம பெரியம்மா வீட்டில் புது துணி எடுத்து தர சொன்னா அவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வீட்டில் கடனுக்கு வாங்கி அந்த துணியை பிஞ்சு போனதெல்லாம் தச்சு போட்டுக்குவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம புது துணி போட்டிருக்கோம்க்கா. இது நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நமக்கே அத்தை இவ்வளோ அழகா துணி எடுத்திருக்காங்கன்னா அண்ணனுக்கும் சூப்பராக தாண்டி எடுத்திருப்பாங்க. இந்த துணியெல்லாம் எம்புட்டு விலை வரும் தெரியுமா? ஆமாக்கா, இந்த துணியெல்லாம் நம்ம பெரியம்மா வீட்டுக்கு போனால் போடக்கூடாதுக்கா. அப்படியே மடிச்சு உள்ள வச்சிடணும். பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, இவ்வளோ பெரிய துணி போடுறீங்களாடின்னு அதுக்கும் நம்ம காட்டி உலகம். ஆமாண்டி, நம்ம பெரியம்மா வீட்டிலலாம் நமக்கு புது துணி எடுத்தாரேன்னா
பழைய அழுக்கான துணி 100 200 போட்டு இது இருக்கும். அந்த துணியை வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம யாருமே போடாத புது துணியை போடுறோண்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. தங்கம் நல்லா படிக்கணும் சரியா? இந்த இதில் 50,000 ரூபா இருக்கு சரியா? கட்டி நல்லா படி. எம்பிட்டு நாளும் பரவாயில்ல, அம்மா நான் தாரேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி சாமி, போயிட்டு வா. அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கல பாத்தீங்களம்மா. உங்களுக்கு உங்க பெரிய பையன் தானே முக்கியம். என் சின்ன கண்ணுக்குட்டியை நான் அப்படி விட்டுருவேனா? இந்த புடி, இதுல 2000 ரூபா இருக்கு. ஆசைப்பட்டபடி நோட்ஸ் வாங்கி நல்லா படிக்கணும். சரிம்மா. எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி நல்ல மார்க் எடுத்து நல்ல மருமவளா, அதுவும் பணக்கார மருமவளா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்டா சரியா? அதுக்கோசரம் நல்லா படி. போயிட்டு வா. உங்க அண்ணன் மாதிரி படிக்கணும். அண்ணனை விட சூப்பரா படிப்பமா.